பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பகல்காம் தாக்குதலை கண்டித்து பாஜகவினர் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரையில் காஷ்மீர் மாநிலம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமிற்கு சுற்றுலா சென்ற பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 27 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். இதனால் இந்திய பேரரசு எந்த நேரமும் பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகள் மீது போர் தொடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் பாகிஸ்தான் அரசுக்கு பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்திய பேரரசுக்கு ஆதரவாகவும் இந்திய மக்களுக்கு பாதுகாப்பிற்காகவும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வடமதுரை ஒன்றிய தலைவர் சுதாகர் வரவேற்று பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை தாங்கினார். மேலும் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிபாலா, குஜிலியம்பாறை முன்னாள் ஒன்றிய தலைவர் சரவணன், ஒட்டன்சத்திரம் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இறுதியாக வடமதுரை கிழக்கு ஒன்றிய தலைவர் தர்மராஜ் நன்றியுரை ஆற்றினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மற்றும் செஞ்சு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர்கள் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாநில அமைப்புக்குழு உறுப்பினர் ஆனந்த், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ராஜநாயகன், அத்தியூர் அசோக், ஆனந்தபாபு, செஞ்சு ஒன்றிய செயலாளர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. பஹல்காம் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் 26 பேர் பலியானதை கண்டித்து மாவட்ட தலைவர் பி. ஆனந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இராணுவத்தின் மீதும் தேச பாதுகாப்பின் மீதும் ஆதாரமற்ற விஷ வதந்திகளை பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டவிரோதமாக தமிழகத்தில் தங்கியிருக்கும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனே வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாநில அரசு துரிதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு நகர தலைவர் தீபா முரளி மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருள்மொழி சம்பத்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயன் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இறுதியில் நகர பொதுச் செயலாளர் சிவா கங்காதரன் நன்றி உரையாற்றினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை முன்பாக நுழைவாயில் கூட்டம் நடத்த சென்ற முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி, எம்எல்ஏ ரவி மற்றும் அதிமுக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த இச்சிப்புத்தூரில் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இன்று நுழைவாயில் கூட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று அரக்கோணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி தலைமையில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொழிற்சாலை முன்பாக நுழைவாயில் கூட்டம் நடத்த குவிந்தனர். அதற்கு போலீசார் அனுமதி மறுத்து டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையில் அதிமுக நிர்வாகிகளை கைது செய்து அங்குள்ள மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். போலீசார் அதிமுகவினரை கைது செய்யும் போது சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா. விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பில் அனந்தபுரம் அடுத்த பனமலை ஏரிக்கரை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குடும்பம் முன்னாள் தலைவர் மற்றும் விக்கிரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் புங்கை மரம், நாவல் மரம் மற்றும் பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி மதிவாணன், தில்லை கண்ணன்,
கிருபா, ஹரிஹரன், முருகேஷ், நிர்மல் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஏரிக்கரை ஓரங்களில் மரக்கன்றுகள் நட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அனந்தபுரம் பேரூராட்சி பகுதியில் இருக்கிறோம். இன்றைக்கி ரோட்டரி சங்கம் சார்பாக மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இந்த ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜேசு ஜூலியஸ் ராஜா அவர்கள் பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டு சாதனை புரிந்தார். நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவரை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழும முன்னாள் தலைவர், விக்கிரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உறுப்பினராக இந்த அனந்தபுரம் பகுதியில் இருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஜேசு ஜூலியஸ் ராஜா. இன்று மரக்கன்றுகள் வைப்பது என்பது எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம். பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் மரக்கன்றுகள், பல லட்சம் மரக்கன்றுகள், 1, 2 அல்ல, பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம். பல லட்சம் மரக்கன்றுகளை மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கோடைக்காலம் என்பது இன்னும் போக போக கடுமையான வெயில் இருப்பதால் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும், அனைத்து மக்களும் இந்த மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு செல்வதும், அதுபோல இன்று நாங்கள் வைக்கும் மரங்களை பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, யாராவது அந்த மரங்களை வெட்டி தயவு செய்து சாய்க்கக்கூடாது. அவர்கள் எங்களை பாராட்ட வேண்டாம், எங்களை புகழ வேண்டாம். நாங்கள் வைத்த மரங்களை பாதுகாத்தால் போதும். அதை உடைக்காமல், ஆடு மாடுகளை விட்டு மேய்க்காமல் இருந்தாவே இன்று பல லட்சம் மரங்கள், இன்னும் நாங்கள் வைத்த மரங்கள் வளரும். இந்த பகுதி முழுவதும் ஒரு பசுமையாக இருக்கின்றது என்ற ஒரு காரணம் என்றால் அது இந்த ரோட்டரி சமுதாய குழு நண்பர்கள். ஆனால் இந்த மரம் நடுவதற்கு நிறைய இளைஞர்கள் இன்னும் முன்வரவில்லை, பொதுமக்கள் முன்வரவில்லை. அவங்க அனைவரும் முன்வர வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும். நல்ல மக்களுக்கு ஆக்சிஜனை எது கொடுக்கின்றன? மரங்கள் கொடுக்கின்றது. நல்ல மழை கொடுக்கும். இன்று இந்த வெயிலிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மரங்கள் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த மரங்களை வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம். இந்த நாட்டை பசுமையாக்கும். புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்ட பூமி பூஜை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சிவஞானபுரம் ஊராட்சியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது. நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் சுமார் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஊராட்சி மன்ற புதிய கட்டிடத்திற்கு பூமி பூஜையில் கலந்து கொண்டு செய்து அடிக்கல் நாட்டினார். இவ்விழாவில் அம்மையநாயக்கனூர் திமுக பேரூர் செயலாளர் ராஜாங்கம், மாவட்ட சிறுபான்மை ஒருங்கிணைப்பாளர் ஜான் போஸ்கோ முன்னிலை வகித்தனர். நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவர்ணம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரசு ஒப்பந்ததாரர் ஜெயபிரகாஷ், நில அளவையர் காஞ்சிகுமார், சிவஞானபுரம் ஊராட்சி மன்ற செயலாளர் விஜயகரண பாண்டியன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் ஒன்றிய குழு பொறுப்பாளர்கள் வேல்முருகன், பாலச்சந்திர செல்வம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மலையாளம் கந்தபிரபு, மாணவர் அணி அமைப்பாளர் அமுல்ராஜ், மகளிர் அணி சந்திரகலா, உள்ளூர் பொறுப்பாளர்கள் சுப்புராஜ், அலெக்ஸ் பாண்டியன் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. திமுக நிர்வாகியின் புதிய இல்லத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூகையூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் மாரிமுத்து அவர்களால் சொந்தமாக கட்டப்பட்ட புதிய இல்லத்தை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷ்வந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய வசந்தம் கார்த்திகேயன் தலைமையேற்று புதிய இல்லத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குடும்பத்தினரை வாழ்த்தி ஆசீர்வதித்தார். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள், ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி, தெற்கு ஒன்றிய செயலாளர் கனகராஜ், தொழிலதிபர் வசந்தம் வேலுசாமி, அரசு வழக்கறிஞர் வசந்தம் கிஷோர், மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும்
மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.